நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு நடந்துச்சுன்னா நம்ம வக்கீல் வெளியே வந்த உடனே நம்ம சக்திவேலை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்க பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம எல்லா பிள்ளையும் அவர் மேலே தூக்கி போட்டுக்கிட்டாரு, நல்ல வேலை ஜட்ஜு கோவப்பட்டு நல்ல தண்டனை எதுவுமே கொடுக்காம வெளியே விட்டாரு, சந்தோஷப்பட்டுக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் குமரர்கள் வந்து உடனே நம்ம அரசு எங்க நிற்கிறத பார்த்தோன்னா அரசுக்கிட்ட போய் நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க பாரு அரசே, நான் மன்னிச்சு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீயே என்ன மன்னிச்சு வெளியே வர வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க அரசே. உன்னோட வாழ்க்கைன்னா சின்ன பின்னமா அகலிச்சு திட்டம் போட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ண, ஆனா நீயே என்ன மன்னிச்சு எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பிச்சை போட்டிருக்க. நான் பண்ணாச்சு எவ்வளவு பெரிய தப்பு, அது மட்டும் உன்னோட வாழ்க்கையை நம்ப வச்சு நான் கழுத்தறுத்து உன்னை சின்ன பண்ண ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா பண்ணேன். அண்ணன் எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்க, நீ நான் தெய்வ அரசி, எனக்கு என்னை மன்னிச்சு நான் பண்ண தப்புக்கு எல்லாமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே நான் இப்போ திருந்திட்டேன், நான் மனசார நான் உன்னோட மன்னிப்பு வைக்கிறேன், இந்த மன்னிப்பிய அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரர் வந்து நம்ம அரசோட காலில் விழுந்து மன்னிப்புக்கிறோம். ஆனால் நம்ம அரசி வந்து இதெல்லாம் பார்த்து கண் கலங்கிக்கிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போ உடனே குமரல் வந்து மறுபடியும் அரசோட காலை நவள விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இங்கே பாரசி நான் மன்னிச்சுட்டு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் அதை கேட்கற கூட தகுதி எனக்கு கிடையாது தான், ஏன்னா நான் அந்த அளவுக்கு உனக்கு கொடுமைப்படுத்திருக்கேன், உன்னை நம்ப வச்சு நான் கழுத்து அறுத்திருக்கேன், நீ நம்பளை தவிர வேறு எந்த ஒரு பாவமும் அறியாதவா, நீ எவ்வளோ பேர் நல்லாவே தெரியும், நீ என் மேல உண்மையில அன்பு வச்சிருந்தா நானே அதை பயன்படுத்தி முட்டாள்தனமா நான் காரியத்தை பண்ணி எங்க அப்பாவோட பேச்சை கேட்டு நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அரிசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா வக்கீலுக்கு ரொம்ப கோவம் வந்து, என்ன சார் உங்க பையன் பண்ணிருக்காங்க, உங்க பையனை குடும்பம்லாம் வீட்டுக்கு கிளம்பி வழியை பாருங்க, தேவையில்லாம இங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இதை மட்டும் ஜட்ஜு பார்த்துட்டாருன்னா உங்க பையனோட பர்மனண்டா ஜாமீன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உள்ள தூக்கி போட்டுருவாரு, உங்க பையனை எழுப்புங்க சார் அப்படி சொல்றாங்க. உடனே சக்தி வந்து ரொம்ப கோவப்பட்டு நம்ம குமரவேலை அங்கிருந்து எழுப்புறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, முட்டாள்தனமா காரியப்பட்டு பொட்டச்சு காலில் போய் விழுந்து மணி போட்டு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அரசு ரொம்ப கோவத்தோட சக்திவேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து வேற லெவலில் கோவப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமரவேல் வந்து நிறுத்துங்க, தேவையில்லாம பேசாதீங்க, அது மட்டும் இல்லாம அரசியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது, எனக்கு தெய்வம், அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கான், இந்த கொஞ்ச நாள் ஜெயில பட்டின கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுல விடுதலை கொடுத்துருக்கேன், எனக்கு குழந்தைங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும், அவள் எவ்வளோ பேர் நல்லவான்னு சொல்லிட்டு அவளை போய் இப்படி கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் அவள் காலில் விழுந்த மன்னிப்புகளில் எனக்கு தப்பே கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் கேடு கட்டுவேன், உங்களோட பேச்சு கேட்டு நான் முட்டாள்தனமாக பைத்தியக்காரதான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன், இப்போதான் நான் மனுஷனா மாறி இருக்கேன், அவள் காலை விழ தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு அரசை நான் மன்னிச்சிட அரசுன்னு சொல்றாங்க. உடனே இதெல்லாம் பார்த்தோம்னா சக்திகளுக்கு ரொம்ப கோவம் வந்து, இந்த பாண்டியன் முன்னாடி நான் அவமானப்படுத்திடலாம், அது மட்டும் இல்லாமல் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் பொண்ணு காலில் போய் விழுகிற அப்படி சொல்லிட்டு நம்ம குமரனை அடிக்கிறது கையை உங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அரசிக்கு ரொம்ப கோவம் வருது. நிறுத்துங்க, நானும் பார்த்துக்கு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, எங்க அப்பா பத்தி பேச உங்களுக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்க பையனை கூட்டிட்டு இங்கிருந்து போக அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம குமரல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம சக்திவேல் வந்து நம்ம குமரலை அடிக்க வேலை போகிறப்ப தானே நம்ம அரசு தடுத்துருக்காங்க. அப்போ நம்ம குமரல் வந்து மனசுல நினைக்கிறாங்க, நம்ம அரசு நம்மளை அடிக்க கூட விட மாட்டேக்கா, அப்போ மனசு நம்ம ஒண்ணுமா இருக்கோம் அப்படி சொல்லிட்டு மனசுல கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா அரசு வந்து அவங்க அப்பா பத்தி பேசுறது ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா குமரல் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பழையபடி நம்ம குமரல அரசியை சேருவாங்களா என்ன, அது மட்டும் இந்த பக்கம் பாட்டி வந்து பாண்டியோட குடும்பத்துக்கிட்ட போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கறாங்க, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அது மட்டும் என் பேரன் பண்ணது பெரிய பாவமான, எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சு கேஸை வாபஸ் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து மனசார நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க. நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி கூடிய சீக்கிரம் குமரவேல நம்ம அரசு தான் ஒன்று சேர போறாங்க. இது எல்லாமே பொறுத்துன்னு வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.